வணக்கம் தோழிகளே. இப்போ நம்ம மிளகு சட்னி தான் அரைக்க போகிறோம். அதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானிலையில் எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ரொம்ப வதங்க வேணாம், சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு மிளகாய், தேங்காய் இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் மிளகாய் வத்தா குறைன்னு அரைச்சாச்சு. வதக்கின தக்காளி மிளகாய் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சுக்கலாம். கடுகு பருப்பு, கருவேப்பிலை, தாளிச்சதை இந்த சட்னியில் போட்டுக்கலாம். மிளகு சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு சட்னி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன்.